சேவைக்கு சமூகம் அளித்து அனுமதியின்றி சேவையிடத்திலிருந்து விலகியிருந்த தேசிய வைத்தியசாலையின் அனைத்து கனிஷ்ட பதில் ஊழியர்களின் சேவையையும் முடிவுக்கு கொண்டுவர சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் சேவைக்கு சமூகம் அளித்த குறித்த ஊழியர்கள் எவ்வித அனுமதியுமின்றி கடமையிலிருந்து விலகியிருந்ததாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர் ஒருவரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமானது. இருப்பினும் பணி பகிஷ்கரிப்புக்கு காரணமாக ஊழியருக்கு அரசு சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக செயற்படுத்துமாறும் மாளிகாகாந்த நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. குறித்த ஊழியரை ராகம வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்குமாறும் இன்று அதிகாலை 9 மணி அளவில் அவர் மாளிகாகாந்த நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் சில கனிஷ்ட ஊழியர்கள் இன்றைய தினமும் சேவையிலிருந்து விலகியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சுகாதார அமைச்சு இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். சுகாதார அமைச்சும் அமைச்சின் அதிகாரிகளும் தனிநபர் ஒருவரின் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு நோயாளர்களையும் ஊழியர்களையும் அசௌகரியப்படுத்தாது இந்த பிரச்சனையை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வர அவர்களால் முடியும். ඕන්ට පුළුවන්කම තියෙනවා පැහැදිලිවම මේ අරගලය මෙතන නිමා කරන්න. ඒ දූෂණය කරපු ஊழல்கள் புரிந்தவர்கள் என்று பதவிகளில் இருக்கும்போது சாதாரண சுகாதார ஊழியர்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் உள்ளனர். எமது சக ஊழியர் ஒருவருக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டமையை நாம் கண்டிக்கின்றோம். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அகில இலங்கை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திலும் ஆதரவு கிடைத்துள்ளது. சோமரத்னவுக்கு வழங்கப்பட்டுள்ள அநீதியான இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பான தான் தோன்றித்தனமான தீர்மானத்தில் உள்ள அமைச்சின் செயற்பாட்டாளர்களால் தேசிய வைத்தியசாலை நடவடிக்கைகளை வழமை போல் நடத்தி செல்ல முடியாதுள்ளது. இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு சுகாதார அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு நாம் அழுத்தம் விடுக்கின்றோம். தேசிய வைத்தியசாலையில் ஒரு ஊழியர் இருந்தார். அவருக்கான ஒழுக்காற்று உத்தரவுக்கமைய அவர் ராகம வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு எதிராக அவர் மேன்முறையீடு செய்திருந்தார். அரசு சேவை ஆணைக்குழு அந்த மேன்முறையீட்டை முழுமையாக நிராகரித்தது. சுகாதார அமைச்சு என்ற வகையில் இவ்வாறான ஒழுக்காற்று உத்தரவுகளை செயற்படுத்துவதை நிறுத்த முடியாது. இதேவேளை அரச தாதியர்களின் சங்கம் இன்று சில கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார அமைச்சு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. பழைய யாப்பிற்கமைய தரப்படுத்தல் பதவி உயர்வு மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட 1779 வர்த்தமானி அதிகாரமற்றதாக்கப்பட்டமை உள்ளிட்ட பல விடயங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக அமைந்தது. நமக்கு சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்றன. கொடுப்பனவு முரண்பாடுகளும் உள்ளன. இடைக்கால கொடுப்பனவுகள் அனைத்து தாதியர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை. இன்வென்ட்ரி கொடுப்பனவுகள் இல்லை. தொலைத்தொடர்பு கொடுப்பனவுகள் இல்லை. இவரிடத்தின் ஜனவரி மாதம் முதல் வைத்திய அதிகாரிகளின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு கொடுப்பனவாக குறைந்தபட்சம் 10,000. அந்த கொடுப்பனவை தாதியர்களின் சம்பளத்திற்கு அமைவாக வழங்க சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை.